ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மதுரை மண்டலம்க்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. சரிங்களா? என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீசனல் பில் கிளர்க், சீசனல் ஹெல்ப்பர், சீசனல் வாட்ச்மேன் அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, பட்டியல் எழுத்தாளர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் கீழே வந்து இது வந்து வரும். நான் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனால், கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு 50% மதிப்பெண்ணும், நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண்ணும் என்ற அடிப்படையில் பருவகால காவலர்களுக்கு 100% மதிப்பெண்களையும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தேர்வு செய்யப்படும் பதிவு அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீசனல் பில் கிளர்க் அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு பெண்களும் அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ரோலுக்கு வந்து எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 150 பேரை வந்து எடுக்கிறாங்க. பணிநிலை வந்து அப்படின்னா சீசனல் ஜாப் தாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். ஸோ பருவகால பட்டியல் எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க. கல்வி தகுதி அப்படின்னா இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் பெற்றவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்டுள்ள பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லைக் அவங்க கொடுத்துருக்காங்க, எஸ்சி அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு 26/2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்பிசி பிசி அப்படின்னா எம்பிசியில் 31, பிசியில் வந்து 41, பிசியில் 5 பேரை கொடுத்துருக்காங்க. ஓசியில் வந்து 45 கேட்டகரிஸ் இருக்குது, சீட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்னா 37 வயசு வரைக்குமே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எம்பிசி பிசிஎம் கேட்டகரியில் வரவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசின்ற கேட்டகரியில் வரவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ குறைந்தபட்சமாக எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 5285 ருபீஸ், அதாவது 5285 ரூபா ப்ளஸ் டிஏ கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் இருக்கு இல்லையா, அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீசனல் ஹெல்ப்பர், அதாவது பருவகால உதவுபவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுக்கு பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எத்தனை எண்ணிக்கை இருக்குது? 150 எண்ணிக்கை இருக்குது. பணிநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பருவகால உதவுபவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து 12ஆம் படிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு. சரிங்களா? வேறு எதுவுமே வேண்டாம். எஸ்சிஏ எஸ்டி, எஸ்சியில் வந்து 25 பேரையும், எஸ்சிஏ எஸ்டியில் வந்து 2 பேரையும் எடுத்திருக்காங்க. ஸோ வயசு அப்படின்னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்பிசியில் 32 சீட்டு, பிசியில் வந்து 42, பிசிஎம்மில் 7 சீட்டு கொடுத்துருக்காங்க. 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓசியில் வந்து அதே மாதிரி 42 சீட்ஸ் இருக்குங்க. 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குமே சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படின்னா, லைக் 5218 ரூபா ப்ளஸ் டிஏ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி போனால், பருவகால காவலர், சீசனல் வாட்ச்மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த வாட்ச்மேன் ரோலுக்கு வெறும் ஆண்கள் மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 150 பேர். பணிநிலை அப்படின்னா பருவகால காவலர் அப்படின்ற ரோலுக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுங்க. எஸ்சிஏ எஸ்டி எல்லா ரோலுக்கும் எடுக்கிறாங்க. எஸ்சியில் வந்து 24 பேர், எஸ்சிஏ எஸ்டியில் ஒருத்தவங்களும் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிசி ரோலுக்கு வந்து எம்பிசி கேட்டகரியில் வந்து 30 பேருக்கு எடுக்கிறாங்க. பிசி கேட்டகரியில் 44 பேருக்கு, பிசிஎம்ன்ற கேட்டகரியில் 6 பேரை எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரியில் வந்து 45 போஸ்டிங் இருக்குங்க. ஸோ அது வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கும் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5218 ரூபா தான் ப்ளஸ் டிஓவோட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் இருப்பிடமாக கொண்டு மேற்காணும் தகுதியுடன் ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மின் அஞ்சல் முகவரியோட விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, நீங்கள் வந்து பதிவு அஞ்சல் மூலமாக தான் அவங்களுக்கு அனுப்ப முடியும். அனுப்பும் போது உங்களோட இமெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அனுப்பும் கடிதம் வந்து உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. துணை ஆட்சியர், மண்டல மேலாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெவல் 4 பில்டிங், 2வது தளம், பிஎஸ்என்எல் வளாகம், தல்லாகுளம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பேர், தந்தை பேர், கணவர் பேர், பாலினம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, கைபேசி எண், சாதி, மதம், பொது பிரிவு,
பிறந்த தேதி, கல்வி தகுதி இது எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொடுத்துருங்க. அப்புறம் எஜுகேஷன் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருங்க. 8th ஸ்டாண்டர்டா, 10th ஸ்டாண்டர்டா, 12th ஸ்டாண்டர்டா, டிகிரியா அப்படின்றது கொடுத்துருங்க. அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருப்பினும் அதன் விவரம் கொடுங்க. மின்னஞ்சல் முகவரி கொடுங்க. இணைக்க வேண்டியவை அது எல்லாமே கொடுத்துருங்க. இது எல்லாமே கொடுத்துருங்க. அதாவது உங்களோட மாற்றுத்திறனாளி சான்றிதழோ இல்லை வேறு லைக் மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பட்டதாரி சான்றிதழ், ஆதார் அட்டை இது எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்து இதுக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க. சரி, போஸ்ட் பண்ணி விடுங்க. அவங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி இமெயில் மூலியமாக தாங்க பதில் அனுப்புவாங்க. சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.